வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். என்னோட முதல் யூடியூப் வீடியோ இதுதான். என்னோட டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்ல இருந்து என்னோட முதல் வீடியோ இது அப்லோட் ஆகுது. இந்த சேனல் எதை பற்றி பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக தான் எல்லாம் பேசும். அஸ்ட்ராலஜி மட்டும் ஆன்மீக சம்மந்தமாக இந்த சேனல்களில் அதிகமான வீடியோக்கள் நாம் இனிமேல் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக அப்படின்னும் போது நான் அறிமுகப்படுத்திக்க வேண்டியிருக்கு. எனக்கு அஸ்ட்ராலஜி இப்போ சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேர் மூலியமாக எனக்கு நடந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல்ல எனக்கு விதை விதைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து சந்திரசேகர் சொல்லிட்டு ஒருத்தர். நாங்கள் அவரை சந்துரு அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் தான் எனக்கு இந்த ஜாதகம் பற்றி பழகுங்க, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அது நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, நல்லபடியாக உங்களுக்கு ஜாதகம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஆரம்பித்தார். அவரோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குரு கிடைச்சார். அவர் பார்த்தீங்கன்னா ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதில் நான் சேர்ந்து படிக்கிற மாதிரியா இருந்தது. அவரோட 2 வருஷ காலமாக நான் தொடர்ந்து அவரோட பயணித்து அவரோட வகுப்பில் படித்து அதன் மூலிமா நான் ஜோதிடராக நான் இன்னிலேருந்து அறிமுகமாகிறேன். இது என்னோட குரு எம்கேஆர் அவர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது. அவரோட ஆசீர்வாதத்தில் தான் நான் இந்த சேனல் பேரெல்லாம் வச்சு அவர் தான் எனக்கு இது வழி நடத்தி இந்த சேனலுக்கு பேர் இப்படி வை அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஆரம்பம் செஞ்சு கொடுத்தார். அதன் மூலியிலேருந்து இன்னிலேருந்து நான் இந்த ஜோதிடம் ஆரம்பமாகிறேன். உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும். இதை தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதோட இந்த சேனலில் நம்ம தொடர்ச்சியாக என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பற்றியான விஷயங்கள், அதோட கிரக நிலைகளோடு பற்றி எப்படி எப்படி இருக்குது, சனி பயிற்சினா என்ன, ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, இது மாதிரி கிரக பயிற்சிகளை பற்றி தொடர்ந்து பேச போகிறோம். அதோட என்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நேயர்களான உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் டக்குன்னு சொல்லிவிடுவேன். அப்படி எனக்கு தெரியலைன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிவிடுவேன். இது நான் தொடர்ச்சியாக இது செய்யணும்னு விருப்பப்படுறேன். அதுதான் என்னோட இந்த சேனல் வழியாக நான் சொல்கிறது. இது முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால முதல்ல நான் ஒன்று ஆன்மீகத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விருப்பம். இது ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா, சாதாரணமாக நம்ம இறை சிந்தனையோடு இருக்கிறது ஆன்மீகம் தான். அதோட கூட ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் ஆன்மீகம்ன்றது தவிர்க்க முடியாததாக இருக்குது. கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலர் இருக்கிறாங்க. அது தவறு இல்லாத அவர்களோட விருப்பம், அவர்களை விட்டுறலாம். இப்போ நம்ம கடவுள் நம்பிக்கையோடு நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணி நம்மளுக்கு இந்த பிரார்த்தனை வரணும், இந்த பிரார்த்தனைகள் நிறைவேறணும், நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது இல்லைங்களா? அதெல்லாம் சிறந்து நடக்கிறதுக்கு மூல காரணமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ளார போகும்போது நம்ம சும்மா போவோமா? அர்ச்சனை செய்யணும்னு நினச்சி தேங்காய், பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு போனோடனே ஐயர் என்ன கேட்பார்? உங்கள் பேர் என்ன? உங்களோட ராசி என்ன? உங்களோட நட்சத்திரம் என்ன? நீங்கள் எந்த கோத்திரம் இப்போ பிறந்திருக்கீங்க? உங்களோட கோத்திரம் என்ன? இதெல்லாம் அவர் கேட்பார். இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது. ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ராசி. இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும். தெரியலைனாலும் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை நான் சொல்லணும்னு இருக்கிறேன். பட் இந்த வீடியோவில் பொதுவாக நீங்கள் ராசின்னு தெரிஞ்சுக்கோங்க. நட்சத்திரம்ங்கிறது 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஐயர்களை சொல்லி அதுபடி நீங்கள் அர்ச்சனை செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். அதோட கூட இது என் குருக்கிட்ட நான் கேட்கும்போது, கோவிலுக்கு போயிட்டு சாமி பேருக்கு சொல்லி அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நல்லதா அப்படின்னு என்னோட குருக்கிட்ட எம்கேஆர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கார்த்திக் மாதவன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த பிரார்த்தனைக்காக யாருக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுமோ அவங்க பெயர் நட்சத்திரம் சொல்லி ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு என்னோட குரு எம்கேஆர் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுதான் நானும் உங்களுக்கு முதல் வீடியோவில் அது சொல்லணும்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போகும்போது தயவு செஞ்சு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டு எந்த பிரார்த்தனைக்காக நீங்கள் போகிறீங்க, உங்களோட ஊர் பெயர் என்ன, இதெல்லாம் நீங்கள் சொல்லி அர்ச்சனை நீங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயமும் கூட. அதுதான் இப்போ நீங்கள் அது தெரிஞ்சுட்டு ஐயர்களை சொன்னீங்கன்னா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக அது அர்ச்சனை செய்து தருவார். இது பரிபூரண பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதோடு கூட
நீங்கள் திரும்ப திரும்ப கோவிலுக்கு எப்பெல்லாம் போகிறீங்களோ, எந்த மாதிரியான கோவிலுக்கு வேணால் போங்களேன். சிவபெருமான் கோவிலுக்கு போங்க, இல்லைன்னா விநாயகர் கோவில் போங்க, முருகர் கோவில், அர்ச்சனை பார்வதி, சிவபெருமான், ஆண்டாள் கோவில், எந்த அம்மன் கோவில், எந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலுமே அர்ச்சனை செய்கிறதுங்கிறது இயல்பு தான். எல்லாருமே வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம்னா வெறும் சும்மா போயிட்டு சாமி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இருக்காது. அது தினம் ஒரு கோவிலுக்கு போகிறவங்க தான் சும்மா சாமி பார்த்துட்டு வந்துடுவாங்க. நம்ம எப்போ போகும்பொழுது நம்ம சிறப்பான நாள்களில் எப்போ போவோம், நம்மளோட பிறந்த நாளில் போவோம், இல்லை திருமண நாளில் போவோம், இல்லைன்னா ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு அப்போ போயிட்டு நன்றி சொல்கிறதுக்கு போவோம், இல்லை காலேஜில் சீட்டு கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை வைக்கிறதுக்காக போவோம். இப்படியெல்லாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம அர்ச்சனை செய்வோம். அப்படி அர்ச்சனை செய்யும்போது நம்ம யார் பேருக்கு வேணும்னாலும், நம்ம யாரோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோமோ அவங்க பேர் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்துக்கிறது நல்லது. இப்போ இல்லைன்னா ஒரு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது நம்ம பிரார்த்தனையாக இருந்ததுன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேருமே சொல்லி நம்ம அர்ச்சனை செய்கிறது வந்துட்டு சிறப்பானதாகவும் இருக்கும். அப்படியும் நம்ம செய்யலாம். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயர் உங்களுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கண்டிப்பாக தருவார். இது நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு நிவர்த்தியான ஒரு குடும்பத்தோட சுபிக்ஷமாக வாழறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து இறைவனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். சாமி பேருக்கே சொல்லி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு கிடையாது. நல்ல விஷயந்தான். அதனால் எந்த விதமான தவறும் நம்மளுக்கு நேர போகிறதில்ல. ஆனால் அதை காட்டிலும் நம்ம பேர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்தோம்னா கடவுளோட ஆசீர்வாதம் இன்னும் திருப்தியாக சந்தோஷமாக நம்ம திருப்தியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லி கொடுத்த குருமாரர்களுடைய ஒரு நெறிமுறையாக இருந்தது. அது எனக்கு நல்லதுன்னு பட்டது. அதை தான் என்னோட முதல் வீடியோவில் நான் இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட முதல் வீடியோ ஆன்மீகம் சார்ந்து இந்த ஒரு விஷயம் தயவு செஞ்சு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் செய்துட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் கூட தெரியாத ஒரு சிலர் வந்து நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் பெரும்பாலான கோவில்களுக்கு நான் போய் வழிபாடு செய்யும்போது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும்பொழுது நீங்கள் சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இதை வந்து நான் அப்படி நினைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், இது என்ன இது இப்படி சொல்கிறாங்களே, அவங்க பேர் சொல்கிறதுல என்ன ஆகிட போகுது, ஐயர் கேட்பார். இருந்தாலும் இல்லை சாமி பேருக்கே சொல்லிடுங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறுன்றது கிடையாது. பட் நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும். இதுதான் நான் சொல்லணும் என்னோட முதல் வீடியோவில் அப்படின்னு நான் நினச்சேன். அதை நான் சொல்லியிருக்கேன். அதோடு கூட என்னோட அடுத்த வீடியோவில் நம்ம 12 ராசி என்ன, 27 நட்சத்திரங்கள் என்ன, அது பேர் என்ன, அது எப்படியெல்லாம் அதோட சிறப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இனி என்னோட அடுத்த வீடியோக்களில் வந்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இது கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் என்னோடய வீடியோவில் தரப்போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.